அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிலபஸ் வைஸாக ஒவ்வொரு கண்டென்ட்லேயும் சம்ஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்க்க போகக்கூடிய சம்ஸ் என்ன அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன். இப்போ கவனிங்க, சம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம சம்ஸ் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? இன்றைக்கி சம்ஸ்குள்ளே போகலாம். 1000 ஹோல் பவர் 9 டிவைட் 10 பவர் 24 மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1000 வந்திருக்கா, 1000 வந்து பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, 10 பவர் எத்தனை ஜீரோ இருக்குது, 3 ஜீரோ இருக்குது, அப்போ 10 க்யூப்னு இல்லாமா, 10 க்யூப் ஹோல் பவர் 9. சரியா? அடுத்து டிவைட் என்ன கொடுத்துருக்காங்க, 10 பவர் 24ன்னு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு வந்து ஏ பவர் எம் ஹோல் பவர் என்னங்கிற ஃபார்முலா, அப்போ ஏ பவர் எம்என்னுங்கிற அடுக்குக்குறி விதிகள் ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? அதுபடி நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3ஐயும் இந்த 9ஐயும் மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்கும், 3 27ன்னு கிடைக்கும். டிவைடு 10 பவர் 24. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், பவர் டிவைடில் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோம். சரியா? பவரை மட்டும் சப்ராக்ட் பண்ணிட்டோம். சப்ராக்ட் பண்ண என்ன கிடைக்கும், ஈக்குவல் டு 10 பவர் 3ன்னு கிடைக்கும். 10 பவர் 3னா என்னது, 10 × 10 × 10, அப்போ 1000ன்னு வரும். 10 × 10 × 10 1000ன்னு ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? அப்போ இது ஆன்சர், பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் கவனிங்க. 1 டிவைட் 6 3/10 5/7 பங்கு மைனஸ் 2/9 மதிப்பானதுன்னு கேட்டிருக்காங்க. ப்ராக்கெட்குள்ளேயும் கொடுத்துருக்காங்க, டிவைடு கொடுத்துருக்காங்க, சப்ராக்ஷனும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து போர்ட் மாஸ் ரூலை வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம செய்யணும். போர்ட் மாஸ் ரூலில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணுவோம். சரி, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்படி சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 அப்படியே எழுதிக்கோங்க. 1 டிவைட் உள்ளே இருக்கிறது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 6 10s 60 + 3 63/10ன்னு கிடைக்கும். இல்லைன்னா என்னது அப்படின்னா இன்ட்டுன்னு அர்த்தம். சரி, இல்லைன்னா என்னது இன்ட்டு 5/7. ஓகேவா? -2/9. ஓகே, இப்போ எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி இப்போ 1 டிவைட் இப்போ உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணால் 1 5 is 5, 2 5s are 10ன்னு கிடைக்கும். 1 7 is 7, 9 7s are 63. சரியா? அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மேலே இருக்க நம்பரை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 9 × 1 9ன்னு கிடைக்கும். கீழே வந்து 2ன்னு கிடைக்கும். சரியா? மைனஸ் வெளில ஒரு 2/9ன்னு இருக்குது. போர்ட் மாஸ் ரூலில் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் பார்ப்போம், ரெண்டாவது என்ன பார்ப்போம், ஆஃப் இருக்கான்னு பார்ப்போம், அடுத்து டிவிஷன் இருக்கான்னு பார்ப்போம். டிவிஷன் நம்மளுக்கு வந்து இருக்குது, ஃபஸ்ட் பார்ட் டிவிஷன். சரியா? அப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னா, 1 டிவைடோட ரெசிப்ரோக்கல் என்னது, இன்ட்டு, அப்போ 2/9ன்னு கிடைக்கும். -2/9. ஓகே, 1 × 2/9 2/9 -2/9 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், 0. அப்போ எது கரெக்டான ஆன்சர், பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் கவனிங்க. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நம்பர் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு 3-4 வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். சரியா? அதே மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொடுத்துட்டாலே நம்ம லாஸ்ட்டில் இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணுவோம். இப்போ √144 √144னா என்ன, 144 எத்தனை டைம் கிடைக்கும் அப்படிங்க, அதாவது 144 வந்து ஸ்கொயர் ரூட்டில் எத்தனை டைம் வரும்னு கேட்குறாங்க. அப்போ 12 × 12, 12 வந்து 2 டைம் போட்டால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 144 கிடைக்கும். இப்போ ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளில வரும்போது ஒரே ஒரு 12 மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? அந்த 12 எடுத்து இந்த 52 இருக்குது பார்த்தீங்களா, ரூட்டுக்குள்ளே 52ஓட ஆட் பண்ணணும். 52 × +12 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, √64ன்னு கிடைக்கும். இப்போ √64ங்கிறது எதனோட ஸ்கொயர் ரூட்டு, 8 × 8ன்னு கிடைக்கும். சரி, 8ஓட ஸ்கொயர் ரூட் தான். அப்போ 8 × 8னா ஒரு ரூட்டை விட்டு வெளில வரும்போது ஒரே ஒரு 8 மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ இந்த 8ஐ வந்து என்ன கொண்டு போகிறோம், 248ஓட ஆட் பண்ண போகிறோம். √248 + 8 ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 8 × 16 256ன்னு கிடைக்கும். 256ங்கிறது எத்தனை டைமு, 16 × 16. 16 2 டைம் போட்டால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 256 கிடைக்கும். அப்போ இதனோட ஸ்கொயர் ரூட் என்ன, 16. அப்போ எது கரெக்டான ஆன்சர், பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் கவனிங்க. a - b ஹோல் கியூப் + b - c ஹோல் கியூப் + c - a ஹோல் கியூப் டிவைட் பை 9 × a - b b - c c - aன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன், இயற்கணித ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. மேலே இருக்கிறதெல்லாம் பாருங்களேன், a³ b, இது வந்து ஃபஸ்ட்டு வந்து a³ வச்சுக்கலாம், அடுத்து b³ வச்சுக்கலாம், அடுத்து வந்து என்ன c³ வச்சுக்கலாம். அப்போ a³ + b³ + c³ வேல்யூ என்ன, a³ + b³ + c³ ஈக்குவல் டு 3
ஏபிசின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது எப்போ அப்படின்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லி நம்மளுக்கு வந்துச்சு அப்படி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நம்ம இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனில் சாட்டிஸ்ஃபை பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா மேலே இருக்க இங்கே உள்ளே இருக்க டேர்மை மட்டும் எல்லாத்தையும் எடுத்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ ஏ மைனஸ் பியா, ஏவோட வேல்யூ என்னது ஏ மைனஸ் பி, அடுத்து ப்ளஸ் பி மைனஸ் சி, அடுத்து ப்ளஸ் சி மைனஸ் ஏ. சரி, இப்போ ஏயும் கேன்சல், சியும் கேன்சல், பியும் கேன்சல். அப்போ என்ன கிடைக்கும்? 0. அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சா? அப்போ டைரெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ஃபார்முலா படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ? இதுக்கு பதிலாக 3 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்னது ஏ மைனஸ் பி, இன்ட்டு பியோட வேல்யூ பி மைனஸ் சி, இன்ட்டு சியோட வேல்யூ சி மைனஸ் ஏ டிவைடட் பை கீழே என்ன இருக்குது 9 இன்ட்டு ஏ மைனஸ் பி இன்ட்டு பி மைனஸ் சி இன்ட்டு சி மைனஸ் ஏன்னு இருக்குது. அப்போ இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். 1 3 is 3, 3 3s are 9. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1/3ன்னு கிடைக்குது. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்த சம் கவனிங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷோஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. ஹையஸ்ட் பர்சன்டேஜ் எதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொன்றையுமே நம்ம என்ன பண்ண போனோம்னா இன்ட்டு 100 போட்டு அடித்து கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேல்யூன்னு கிடச்சிடும். அதுலேருந்து எது ஹையஸ்ட் பர்சன்டேஜ்ன்றதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 384 எடுத்துக்கலாம். சரியா? 384 எடுத்துக்கலாம். 384 டிவைடட் பை 514 கொடுத்துருக்காங்க இன்ட்டு 100. அடித்தா என்ன கிடைக்கும்? இந்த ஜீரோ கட் ஆயிருமா? இதை கட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 2 4, மீதம் 1, 7 2 14. இதை கட் பண்ண என்ன கிடைக்கும்? 5 2 10. இப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 71.11ன்னு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த நம்பர் என்ன இருக்குது? 570 டிவைடட் பை 700. ஓகேவா? இதை 100ல் போடுங்க. 2 0 கட் ஆகிரும். அப்போ மீது என்ன இருக்குது? மேலே இருக்க நம்பரையும் கீழே இருக்க நம்பரையும் டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து 85ன்னு ஆன்சர் கிடைக்கும். செக் பண்ணி பாருங்கள். இப்போ 425 டிவைட் பை 500. இதையும் அதே மாதிரி செக் பண்ணுங்கள். 425/500 இன்ட்டு 100 போடுங்க. இதுவும் கட்டு, இதுவும் கட் ஆயிரும். 1 5 5, 8 5 40, மீது 2 5 25. அப்போ 85 கிடைக்குமா? சரியா? லாஸ்ட் ஒன் 480 டிவைட் பை 660 இன்ட்டு 100 போட்டோன்னா என்ன கிடைக்கும்? அடிச்சுக்கொள்ளுங்க. இந்த 0 கட் ஆகி இது டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு 72.77ன்னு கிடைக்கும். அப்போ எது நம்மளுக்கு வந்து அதிகமான வேல்யூவாக இருக்குது? இதுக்கு வந்து இதை மல்டிப்ளை பண்ணது வந்து எவ்வளோ அப்படின்னா 81.42ன்னு கிடைக்கும். அப்போ எது நம்மளுக்கு அதிகமான வேல்யூவாக இருக்குது? 85ங்கிறது தான் நம்மளுக்கு அதிகமான வேல்யூவாக இருக்குது. அப்போ எது கரெக்டான ஆன்சர்? பி இஸ் த கரெக்டான ஆன்சர். ஓகேவா? பி இஸ் த கரெக்டான ஆன்சர். இது மாதிரி மற்ற வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ப்ளேலிஸ்ட்டில் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்டில் போங்க, செக் பண்ணி பாருங்கள். எல்லா சம்ஸையும் நீங்களாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து சம்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து நம்மளுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சம்ஸ் எல்லாம் புரிஞ்சிச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.